இப்போ ஒரு வீட்ல கல்யாணம், ஒரு வீட்ல சாவு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஊர்ல ஒரு பஞ்சாயத்துல என்ன பண்ணுவான், உன் ஓட்டையும் பார்க்கணும், பக்கத்து ஓட்டையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது செமையாக இருந்துச்சுண்ணா, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குண்ணே, சூப்பராக இருக்கு. காமெடி ஓகே. சூப்பராக இருந்துச்சு, வேற லெவலில் இருக்குது. சூப்பராக கம்பேக் கொடுத்துருக்காரு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், பண்ணல. எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. ஜீவா பெஸ்டா இருக்கு. பொங்கல் பெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இயர் மட்டும் சூப்பரா இருக்கு. டைம் போறதே தெரியல, வேற லெவல்ல இருக்கு. ஃபுல்லாவே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. ஜீவா சார் நல்லா பண்ணியிருக்காரு. பொங்கலுக்கு நல்ல படம், காமெடி படம். ஒரு கிராமத்தில் நல்லது கெட்டது ஒரு பக்கத்து வீட்டில் எப்படி வந்தால் எப்படி ஃபேஸ் பண்ணுவார் ஒரே ஆளாக இருந்துட்டு, அது காமெடியாக எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக சப்போர்ட் பண்ணி பண்ணுறாரு. அது அதெல்லாம் நம்மளுக்கு மைண்ட் தாட் போகாத மாதிரி காமெடி பண்ணியிருக்காங்க. அவரும் இலவ சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக காமெடி பண்ணியிருக்காங்க, சீரியஸாக பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கு வந்து ட்ரிபிள்3 ஃபேமிலியோடு வந்து பார்க்குற படமாக இருக்குது. மியூசிக்கு நல்லா இருந்துச்சு. ஜீவா நடித்த படம் மிகவும் அருமையாக இருக்குது, நல்லா இருக்குது, காமெடியாகவும் இருக்குது. அதாவது இளவரசோட நடிப்பும் வழக்கமான தம்பி ராமையா நடிப்பு, அதில் அவர் நடிச்சிருக்க வில்லன் ரோல்கள் எல்லாமே பக்காவாக வந்திருக்கு. ஸ்க்ரீன் பிளேயில் வந்து மியூசிக்கில் இருந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்லா இருக்குது சார். படத்தில் குறை சொல்ல முடியாது. ஒரு கிராமத்தில் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுங்கிறது ஒரு தலைவரோட கேரக்டரு. ஓகேவா, நல்லதையும் கெட்டதையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி சமமாக கொண்டு போகணுங்கிறது ஒரு கேரக்டரு. அது நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. படம் நல்லாயிருக்கு. இந்த பொங்கலுக்கான படம் சிரிச்ச முகத்தோட நல்ல படம் நல்லா இருக்குது சார். மெசேஜா சார், அதான் ஒரு ஊரில் நிர்வாகம் பண்ணுற தலைவர் எப்படி இருக்கணும், அதாவது நல்லதையும் கெட்டதையும் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி சமமாக நடத்தணுங்கிற மாதிரி சொல்ல வந்திருக்காங்க. படம் காமெடியாகவும் இருக்குது சார். நல்லா இருக்குது சார், உண்மையில் நல்லா இருக்குது படம், உண்மையில் நல்லா இருக்குது. இந்த பொங்கலுக்கான படம் தான், எல்லாரும் ஃபேமிலியோட வந்து அழகாக பார்க்கலாம். பக்காவாக இருக்குது. மியூசிக்லாம் நல்லா இருக்குது சார், மியூசிக்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது படம். சூப்பர், எந்த மிஸ்டேக் சொல்லிக்கல. சூப்பர். ஃபேமிலியோடு சேர்ந்து பாருங்க, ரொம்ப நல்ல ஃபிலிம். அவங்க ஜீவா சாரோட ஆக்டிங் நம்ம சொல்லாததுக்கே தேவையில்லை. அவங்க ஆல்ரெடி பெரிய ஒரு ஆக்டர். அதில் அவங்க டைரக்டர் சார், இந்த சகதேவ் சாரும் ஜீவா சாரும் இணைந்து மீதி ஆர்டிஸ்ட்டுங்களும் எல்லாம் சேர்ந்து சூப்பராக ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் ஃபேமிலியோட குழந்தைங்களோட போயிருந்து பார்க்கலாம். என்ன மெசேஜ் ஒரு ஐக்கியமாக போகணும், அவ்வளோதான். அதில் அதெல்லாம் என்ன ஆமாம் ஊரி அதான் தமிழமெல்லாம் இந்த பக்கம் ஒரு வீடு இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அதுதான் சொல்ல வராங்க. அது நீங்கள் எல்லோரும் போய் கண்டிப்பாக போய் பாருங்க, பார்த்தா என்னன்னு உங்களுக்கு புரியும். ஆமாம், ரொம்ப நல்ல ஃபிலிம். பொங்கல் அதுதான் சொன்னேன், இப்போ குழந்தைங்களோட கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக பார்க்க முடியுது ஒரு ஃபிலிம். நல்லா இருந்துச்சு சார், அருமையாக இருந்தது. சொல்கிறது பக்காவாக இருந்தது. குடும்ப ஸ்டோரி படம், நல்லா பார்க்கலாம், நல்லா குடும்பத்தை கொண்டு போய் கண்டிப்பாக பார்க்கலாம். இதெல்லாம் அவ்வளோ அருமையான ஒரு எதிர்பார்க்காத ஒரு கதை, இதெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையான கதை. இது வரைக்கும் இந்த ஒரு படம் வந்து இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டே வரல இது வரைக்கும், இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. ரெண்டு பக்கமும் ரொம்ப நல்லா இருக்குது. ரெண்டு பக்கம் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு, ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்தது இந்த கதை. அது இந்த ரெண்டு படம் பார்க்கல, இந்த படம் கொஞ்சம் நல்லா அருமையாக தான் இருந்தது. அது பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். என்ன மெசேஜ்னா, ஒரு நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், அவ்வளோதான். ஆமாம், நல்லது நினச்சி நல்லது பண்ணணும். ரெண்டு இதுவும் சொல்கிறாங்க, ஒரே அவர் பண்ணது எங்களுக்கு ஒரு விறுவிறுப்பாக இருந்தது. எப்போ நடக்கும், எப்போ என்ன ஆகும் அப்படி தான் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தது. என்ன நடக்கும் ரொம்ப எமோஷனாக இருந்தது எங்களுக்கு. என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எமோஷனாக இருந்தது. ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன கழிச்சு இந்த படத்தை நல்ல படம் பார்த்த மாதிரி ஃபீல் இருந்தது சார். படம் எப்படி சார்? சூப்பராக இருக்குது சார், நல்லா ஒரு அருமையாக இருந்தது படம். நல்லா ஒரு பார்த்த மாதிரி இந்த வருஷம் 26க்கு வந்து ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஆடியன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காதுன்னு. ஸோ நிச்சயமாக ஆடியன்ஸே ஒத்துக்கிட்டாங்கன்னா அதாவது ஒரு
மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இப்போதாங்க ஒரு படம் ஃபஸ்ட்டு படம் வந்திருக்குது. இன்னும் மேலும் நல்லதுங்க. எல்லா படமும் நல்லா ஓடணும். ஸோ எல்லா படமும் அடுத்த படமும் போய் பார்க்க போகிறேன். ஸோ நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு படமாக அமைஞ்சிருக்கு எனக்கு. மேலும் இன்னும் 2-3 படம் ரிலீஸுக்கு இருக்குது. ஸோ அந்த படமும் மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல படமாக அமையும். ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர் ஜீவா ஜீவா படம் பயங்கரமாக இருக்குது. ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர் செம்மையாக இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சரியான காமெடி படம். ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் ரெடி வேறு லெவலில் இருக்குது. அண்ணன் என்னென்னா இந்த காமெடி சீன்ஸ்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பாட்டுமே நல்லா இருக்குது. ஓவரால் படம் ஒரு சிவா மனசில் சக்திலாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி ஒரு சாவு வீடு கல்யாண வீடு இதை ஒரு அரசியல்வாதியை எப்படி சமாளிக்கிறாரு அதுதான் ஒரு படமாக எடுத்திருக்காங்க. வேறு லெவல். நல்லா ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பொங்கல் வின்னர் ட்ரிபிள் டி. டிடிடி நம்ம ஜீவா அவர்கள் நடிப்பில் வெளியாகிருக்க படம். படத்தோட கதை என்ன அப்படின்னாக்கா, ஒரு கிராமத்தில் 2 வீடு இருக்குது, பக்கத்து வீடு. இவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இருக்குது 2 பேருக்குமே. இப்போ ஒரு வீட்டில் கல்யாணம், ஒரு வீட்டில் சாவு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது 2த்தையுமே ஒரே டைமில் தான் எடுத்தாகணும் அப்படின்னு விடாப்படியாக நிற்கிறாங்க. இந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதா நம்ம ஜீவா அவர்கள் வராரு உள்ள. இறுதியாக இந்த பஞ்சாயத்து தீர்த்து வச்சாரா இல்லையா, என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்னா படத்தோட டியூரேஷன் ரொம்ப கம்மி, வெறும் 1.25 மணி நேரம் தான். படத்தை பொறுத்த வரைக்கும் ஹீரோயின் இல்லை, படத்தில் ஒரு சில காமெடி டெலிவரி பண்ணதாகட்டும் எல்லாமே மிகப்பெரிய பாசிட்டிவ். நடிப்பை பொறுத்த வரைக்கும் ஜீவாவை தாண்டி தம்பி ராமையா ரொம்ப சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, நல்லா இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ் இருக்குது படத்தில். இது காமெடி சப்ஜெக்ட் இருந்ததால் காமெடி மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ காமெடி மட்டும் படத்தில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இந்த படம் நல்ல ஒரு படம் சொல்லியிருக்கலாம். உதாரணத்துக்கு கிளைமேக்ஸ் போர்ஷனில் அந்த நடிப்பு அரக்கனோட டைலாக் இருக்கும், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. அந்த டைலாக் மாதிரி படம் ஃபுல்லாக அங்கங்கே வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பட் அங்கங்கே கொஞ்சம் கிராஃப் டவுனாக போன மாதிரி இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. பட் டீசெண்டான ஒரு வாட்ச். இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோட பார்க்கலாம். இல்லை பெரிய அளவில் இல்லை சார், எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு இல்லை, இருக்கும்னு நினச்சோம் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். தம்பி ராமையா சூப்பராக இருந்தது அந்த காம்போ. 2 பேரோட காம்போவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த பொங்கலுக்கு 3 படத்துலனாக்கா இது பார்க்கலாம் சார், டிடிடி பார்க்கலாம் சார், நல்ல படம் தான். ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஆவரேஜான 1 டைம் வாட்சபிள், அவ்வளோதான். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மோர், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. தலைவர் தம்பி தலைமையில் உண்மையிலே சூப்பரான படம், நல்ல படம். ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம தலைவர் படம் வரல ஜனநாயகன், அப்படிங்கும்போது இந்த தம்பி படத்தை நம்ம ஏற்றுக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா விஷயமும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ரசிக்கிற மாதிரி எல்லாமே சிந்திக்கிற மாதிரியும் இருக்குது, ரசிக்கிற மாதிரி இருக்கும், சிரிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த பொங்கலில் எதுவுமே சரியில்லை. ஆல்ரெடி 2 படம் வந்துச்சு, நேர்மறை குறைகளாக சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த படம் அதே மாரி ஒரு படமே எல்லாம் ரசிக்கிற மாதிரி ஃபேமிலிக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. மெசேஜ் அப்படி இல்லை. ஒரு குடும்பம் இப்போ பஞ்சாயத்து தலைவர், ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுவான், உன் ஓட்டையும் பார்க்கணும், பக்கத்து ஓட்டையும் பார்க்கணும். அப்படிங்கும்போது ஒரு வீட்டில் நல்லது நடக்குது, ஒரு வீட்டில் கெட்டது நடக்குது. அப்படிங்கும்போது 2 பக்கத்தில் இருந்து பிரச்சனையை பேஸ் பண்ணி எப்படி பிரச்சனையை முடிக்கிறான்ற ஒரு விஷயத்த காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சிந்திக்க வச்சுருக்காங்க. ஓ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயத்தை பார்த்துட்டு ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இந்த மாதிரி நடக்கும். இருந்தாலும் அந்த தலைவர் எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறாருன்ற ஒரு விஷயம் ஜாலியாக பண்ணியிருக்காரு. இல்லை எல்லாமே நம்ம சினிமா தான். ஏன்னா ஜாலியாக அது இல்லாமல் ஜீவா கேரக்டர் ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஜீவா சார் பார்க்கும்போது நமக்கே ஒரு பூஸ்டாக கிடச்சிது. என்னடா சில வேறு ஹீரோக்கள் பண்ணினா கூட ஓரளவுக்கு ட்ரையாக வந்திருக்கும். அந்த அளவுக்கு எங்கேயுமே போர் அடிக்காமல் நம்ம ரசிக்க வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த இல்லை காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, பெருசாக எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. காமெடின்றது ஒரு சில இடத்துல சிரிப்பு வந்தாலுமே ஒரு சில இடத்துல வரல. இருந்தாலும் சிரிடா நம்மளே சிரிச்சிக்கிற அளவுக்கு இருக்குது. காமெடி மட்டும் இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணியிருந்தாங்கன்னா படம் உண்மையாக இந்த சூப்பரான படம் அப்படி தான் சொல்லணும். இப்போயும் ஒன்றும் குறை இல்லை, படம் நல்லா இருக்குது. ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நல்ல படம், அவ்வளோதான். பிஜிஎம் மியூசிக்கு எல்லாமே குறையே கிடையாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. படம் உண்மையாக நல்லா இருக்குது. நம்ம ஒரு 2 ஹவர் என்ஜாய் பண்ணோம், ஃபேமிலியோடு இந்த பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம். எந்த குறையும் கிடையாது, நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குது சார். என்ன சொல்ல வராங்க கேட்குறீங்களா? சொல்ல வரதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். கல்யாண வீடும் இளவு வீடு 2 ஒரே நேரத்தில் விழுது. அது ஒரே நேரத்தில் விழும்போது 2 நடந்துதா இல்லையா? கல்யாண வீட்டுக்காரங்க கல்யாணமும் நடக்கணுன்றாங்க, இளவு வீட்டுக்காரங்க என் பாடியை எடுத்தும் ஆகணுன்றாங்க. இது 2 நடந்தா இல்லையா தான் படம். அதை நல்லபடியாக சூப்பர் நல்லபடியாக காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. படம் நல்லா இருக்குது. ஆமாம் ஜென்ரலாகவே இந்த பாடி சம்மந்தப்பட்டமாக சாவு சம்மந்தப்பட்டமாக வீடுங்களை படம் எடுக்க மாட்டாங்க.
ஆனால் சபீரை கொஞ்சம் காலமாக தான் ஒரு 3-4 படம் வந்து இந்த சாவு சம்மந்தப்பட்டதாகவே எடுத்துனுக்கிறாங்க. அதனால் இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. கிளைமேக்ஸ் முடியுதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஜீவா நல்லா பண்ணிக்கார் சார். ஜீவாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் விட்டுருங்க, இடையில எந்த விதமான அவருக்கு காதல் காட்சிலாம் இல்லாமல் அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவராக நடிச்சிருக்காரு. நல்லா பண்ணிக்கார் ஜீவா சார். ஒர்க் அவுட் சார், நல்லா பண்ணிக்காங்க காமெடி எல்லாமே. கூட நடிச்சவங்கெல்லாம் சப்போர்ட்டிங் கேட்டோம். அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லாவே போகுது படம். கொஞ்சம் இந்த கிளைமேக்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா தான் இருக்குது. என்ன டேரக்டர் சார் மலையாளம் இல்லை, கொஞ்சம் அந்த பாணியிலையும் கொஞ்சம் கொண்டு போயிருக்காரு. அந்த டைப் தான் நம்ம கேரளாவில் படம் ஒரு காமெடி படம் செட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைப்பை கொஞ்சம் வந்து கொண்டு போயிருக்காரு. நல்லா இருக்கு, போர்லாம் இல்லை, ஃபேமிலியோடு நம்பி பார்க்கலாம் ஒரு தடவை. ஓகே ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. ஜீவா ஆக்டிங் ஓகே ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. அதான் மெசேஜ்லாம் பெருசாக இல்லை ப்ரோ, சும்மா ஃபேமிலி ட்ராமா மாதிரி தான் ஸ்டோரி. ஃப்யூச்சரில் ஏதோ பார்க்க இருந்துருக்கும் பொழுது அந்த ஸ்டோரி மாதிரி வச்சு எடுத்துருக்காங்க. படம் ஓகே தான், ஒன் டைம் பார்க்கலாம். மியூசிக் வைஸ் சாங் வைஸ் நல்லா இருந்துச்சு. அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு படம், லேக் அந்த மாதிரி. மற்றபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா? ரொம்ப இல்லை, ஓகே தான். ஓவராலாக இந்த படம் மியூசிக்கில் எப்படி இருந்துச்சு? மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு படத்தில் பார்க்கும்போது. மியூசிக் வைஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு. படம் கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி இருந்துச்சு, அங்கங்கே லேக் ஆகின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி காமெடி அங்கங்கே ஓகே தான், மற்றத்தில் ஒர்க் அவுட் ஆகலாம். ஓகே தான் படம், அந்தளவுக்கு பெருசு. அதான் அவங்க 2 பேர் படம், தம்பி ரம்யா இளவரசன் 2 பேருக்கு இது கிளாஷ் தான். படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகும், அது அங்கங்கே நல்லா இருந்துச்சு, அங்கங்கே ஸ்லோவாக போன மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்ட்ரோல் பிளாக் கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் ஓகே தான், ஓகே தான்.